சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. பங்காரம்மா கிஸ் சேனலின் நேரல் நிகழ்வை காணும் அனைத்து சக்திகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று இந்த நேரலில் அம்மா ஆன்மீகத்தில் 40 வருடங்களாக ஈடுபட்டு நம் பங்காரம்மாவின் அணுக்க தொண்டராக இருந்து வரும் சக்தி சாவித்ரி அம்மா அவர்களிடம் நம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் சக்தி அம்மா. ஓம் சக்தி. திருவடி சரணம், திருவடி சரணம். நீங்கெல்லாம் உங்களுக்கு என்ன வயசாகுது? அந்த 2 குழந்தைங்களுக்கு? எனக்கு 11 சக்தி. எனக்கு 14 சக்தி. சரி, அம்மாவை பத்தி உங்களுக்கு எந்த வயசுல இருந்து தெரியும்? சின்ன வயசுலயே அம்மா எங்களுக்கு சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க சக்தி. நிறைய சின்ன வயசுலயே. ஓகே ஓகே ஓகே. நீங்க அம்மாவை நேர்ல பாத்திருக்கீங்களா? பங்காரம்மாவை பாத்திருக்கீங்களா? இல்ல சக்தி, பார்த்ததே இல்ல. அம்மா படத்தை தான் பாத்திருக்கீங்க, படத்தை வச்சுதான் கும்பிடுறீங்க. ஆனா அம்மாவை தெரியாது இல்ல. நாங்கெல்லாம் அம்மா கூடவே பயணம் பண்ணி அம்மா ஒவ்வொரு அடி அம்மா எடுத்து வைக்கிறதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு சந்தோஷப்பட்டு வாழ்ந்தவங்க அந்த காலத்துல இருந்தே. சோ அம்மா என்ன கேள்வி அம்மா பத்தி கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அவதாரம்னா என்ன சக்தி? அதுவும் நம்ம பங்கார அம்மாக்கு எப்படி நீங்க அவதாரம் நிகழ்ந்தது கொஞ்சம் சொல்றீங்களா? அவதாரம்ங்கிறது ஆக்சுவலி இப்ப இந்த பிரபஞ்சத்தை ரூல் பண்றது ஒரு சக்தி. அது எப்படி வேணாலும் நம்ம எந்த விதத்துல வேணாலும் நம்ம கும்பிடலாம். ஆனா அது ஒரே பவர்ஃபுல் எனர்ஜி, ஒரு பெரிய பவர்ஃபுல் எனர்ஜி, மேக்னிஃபிசன்ட் எனர்ஜி நம்ம ரூல் பண்ணுது. அப்போ சில நேரங்கள்ல சில காலகட்டங்கள்ல உலகத்துல ரொம்ப தீமைகள் நிறைய அப்புறம் நிறைய அட்டூழியங்கள்னா எதுவுமே ஸ்டெடியா இல்லாத போது, மனிதனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல வரும்போது அந்த 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 என்ன பவர்ஃபுல் சக்தி கீழே இறங்கி வர்றதுக்கு ரெடி ஆயிடும். சரி, இப்ப உலகம் எப்படியோ ஓடுது, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நம்ம எல்லாருக்கும் கீழே இறங்கி மனிதர்களா நம்ம இருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும்னு சொல்லி நினைக்கிற போது, தெய்வம் நினைக்கிற போதுதான் அது கீழே இறங்கி வரும். அப்படித்தான் நம்மளுக்கு மேல்மருவத்தூர்ல எப்படி ஆச்சுனாக்க ஆதி பராசக்தி, அருள்மிகு ஆதி பராசக்தின்னு சொல்றோம்ல, அந்த டிவைன் மதர், இந்த டிவைன் பவர்னாக்க அந்த சக்தி என்ன நினைச்சாங்க, இது சரியில்லை, இந்த கலியுகத்துல எதுவுமே சரியா ஓடல, பிரபஞ்சம் ஒரு இக்கட்டான நிலையில இருக்குது. அப்படிங்கிற போது அது கீழே இறங்கி வந்தது. கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு ஹியூமன் பாடி வேணும். இந்த மனிதரா வாழ்றதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும். ஆனா தேர்ந்தெடுக்கிறவர் தூய்மையான சோலா இருக்கணும். ஆன்மா, அவங்களோட ஆன்மா ரொம்ப தூய்மையான ஆன்மாவா இருக்கணும். பல பல நிலைய கடந்து ரொம்ப அந்த மாதிரி தெய்வ நிலையில உள்ளவங்கள அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா, அப்படித்தான் ஆதிபராசக்தி நம்ம பங்காரம்மா பிறந்திருக்கிற போது அவர் கூட இறங்கினுச்சு. எப்படின்னாக்க, அவர் பிறந்திருக்கிற போது அவங்க அப்பா அம்மா அவங்க ஒரு நல்ல குடும்பத்துல, வசதியான குடும்பம் தான், விவசாய குடும்பம். அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க பார்த்திருக்காங்க, அவங்க அந்த குழந்தையா இருக்கிற நம்ம பங்காரம்மா படுத்திருக்கிற போது ஒரு நாகம் அது மேல ஏறிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு குழந்தையும் சிரிக்க வைக்கலாம் இருந்திருக்குது. சோ ஆனா யாரும் வந்துட்டாங்கன்னா அந்த நாகம் அப்படி போயிடும், மறைஞ்சிடும். அப்பவே ஆதிபராசக்தி, அருள்மிகு ஆதிபராசக்தி என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தாங்க. சரி, இது ஏதோ நடக்குது, இது ஏதோ தெய்வ சக்தியா இருக்கு, நம்ம எதுவும் அதை பத்தி கண்டுக்க வேண்டான்ட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு ஆச்சுனாக்க, பங்காரம்மா பெரிய பிள்ளையாகி அவர் அவங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க
இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் பீரியட்ல தான் இந்த நிகழ்வு நடந்தது. எப்படின்னாக்க ஆதி பராசக்தி அந்த அம்மா அந்த டிவைன் பவர் வந்து அவளுக்குள்ளார இறங்குறதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து அந்த உடம்புக்குள்ளார கொண்டு போய் செலுத்துற போது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியே அந்த ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, கடந்து தவிச்சு உருண்டு பிறண்டு அந்த எனர்ஜி உள்ளுக்கு எடுத்துக்க முடியாம தவிச்ச ஒரு காலகட்டம்லாம் மாறி அப்புறம் அவங்களே வந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த எங்க இருந்து வருது அந்த தெய்வம், மேல இருந்து வருது இல்ல, இந்த பவர்ஃபுல் தெய்வம் வந்து அடிகளாருக்குள்ளார இறங்குற போது அந்த எனர்ஜி உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு உள்வாங்கி உள்ளுக்குள்ளார தங்குறதுக்கு பாடா படுத்தி எடுத்துதான் பங்காரம்மாக்குள்ளார வந்து அடங்குனுச்சு. அடங்குறதுக்குள்ளாரையும் பங்காரம்மா வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க. நிறைய விரதங்கள் இருந்தாங்க, நிறைய ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அது உள்ளுக்கு இறங்கி ஒரு கட்டத்துல அது வெளிப்படுத்துனுச்சு. தான் யாரு, எதுக்காக வந்திருக்கேன், ஏன் வந்து பங்கார அடிகளார வந்து நான் இந்த பங்கார அம்மா வந்து நான் ஏன் ஆட்கொள்றேன் அப்படிங்கிறதுக்கு பங்கார அம்மாவோட அப்பா கிட்ட சொன்னாங்க. சொல்லி இந்த மாதிரி நான் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கேன், மழை மூலியமா இந்த பூமியில வந்து ஒரு இயக்கத்தை கொண்டாடுவேன், ஒரு ஆலயத்தை கொண்டாடுவேன்னு விழாவறிய புட்டு வச்சாங்க. நான் இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன். இவரை வந்து இந்த குழந்தை உன்னோட குழந்தைன்னு நினைக்காத, அதை பெரிய மகான் ஆக்கிடுவேன், அது வந்து என்னோட அவதார பொருள், அதனால நான் இன்னமே அதுக்குள்ளாரத்தான் நான் குடியிருக்க போறேன். அப்புறம் ஒரு காலம் கடந்து போன பிறகு ஒவ்வொரு நிலையா நான் அவரை பக்குவப்படுத்தி கொண்டாந்த பிறகு நான் வந்து கம்ப்ளீட்டா நான் உள்ளுக்கு வந்துட்டு நான் என்கிட்ட அருள்வாக்கு சொல்லி வந்து நீங்க கேட்கிற அளவுக்கு இல்லாம சாதாரணமாவே பங்காரம்மா பேசினா நான் பேசுற மாதிரி நீ நினைங்க, அந்த மாதிரி மகத்தான ஒரு விஷயத்த நான் இந்த மேல்மருவத்தூர்ல செய்ய போறேன்னு பங்காரம்மா அப்பாட்ட சொன்னாங்க அந்த காலத்துல. சோ அப்பதான் அந்த அவதார நோக்கத்தோட எதுக்கு வந்திருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். எதுக்கு அம்மா வந்து கஷ்டப்பட்டு இப்படி வர்றாங்கனாக்க நம்மளை காப்பாத்துறதுக்கு, நம்மளோட கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு, நம்மள ஒரு நல்வழி நடத்துறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. சோ சின்ன பிள்ளையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அம்மா வந்து. ஏன்னா இட்ஸ் a human body. Can you understand? It's a human body. It has to take the energies of the powerful divine power. So அந்த என்டர் பண்றதுக்கு சாதாரண ஆளுங்களுக்குள்ளார போய் என்டர் பண்ணது இல்ல. அந்த சோல் வந்து ரொம்ப கிளீனா இருந்து அந்த ஆத்மா வந்து அந்த அவ்வளோ தெய்வத்தன்மை இருந்தா தான் இது வந்து அதுக்குள்ளார என்டர் பண்ணும். சோ பங்கார அம்மாவை சூஸ் பண்ணது அருள்மிகு ஆதி பராசக்தி. அவங்க சூஸ் பண்ணாங்க. எல்லாருக்குள்ளாரையும் போய் அவங்க ஐக்கியமாக மாட்டாங்க. அவங்க சூஸ் பண்ணி அப்படித்தான் வந்து பங்காரம்மாக்குள்ளார என்டர் பண்ணாங்க. அந்த என்ட்ரன்ஸை தான் நம்ம அவங்க வந்து அவங்களோட எனர்ஜிய போய் எடுத்து அவங்களுக்குள்ளார அடக்கி அந்த சோல்குள்ளார அவங்க போய் உட்காரும் போது அதைத்தான் நம்ம அவதாரம்னு சொல்லுவோம். அவங்க வந்து இப்ப அவங்க சாதாரண மனுஷன் மாதிரி வாழ முடியாது. ஏன்னா அவங்க உள்ளுக்கு இருக்கிறதுனால, அந்த எனர்ஜி இருக்கிறதுனால அவங்க வெளிப்படுத்துறது, அவங்க சொல்ல வேண்டியது, இந்த உலகத்துக்கு என்ன அவங்க வழிகாட்டுற வர்றாங்களோ எல்லாமே அவங்க மூலியமா செய்வாங்க. சோ அதுதான் பங்காரம்மாவோட அவதாரம் வந்தது. புரியுதா? புரிஞ்சிச்சா நான் சொன்னது உங்களுக்கு? இப்ப ஆன்மீகம்னா என்ன? உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறோம், பெல் அடிச்ச ஃபர்ஸ்ட் பெல் அடிச்ச கிளாஸ்குள்ளார என்டர் பண்ணும், செகண்ட் பெல்லு ஒவ்வொரு பீரியடுக்கு, சாப்பிட்றதுக்கு ஒரு பெல்லு, அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருக்கும்ல, ஒரு நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட், நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு வழி வகுக்கிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்ம வந்து இறையோட கனெக்ட் ஆகணும். இறைங்கிறது கடவுள், கடவுள்ங்கிறது மாபெரும் சக்தி. அந்த சக்தி தான் நம்மளை படைச்சிச்சு. ஆனா அந்த சக்தியை நம்ம வந்து எப்படி அந்த சக்தி நம்மள படைச்சு நம்மள இந்த பூமிக்கு கொண்டாடுறது, நம்மள வந்து இப்படி விட்டுருச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் இல்லையா? நம்ம கெட்ட வேலையும் செய்யலாம், நல்ல வேலையும் செய்யலாம். ஆனா நம்மளை ஒழுங்குபடுத்தி நல்ல வழியில கொண்டு போறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மள வந்து
கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கடவுள் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆதிபராசக்தி தான் நம்மளோட கடவுள். அந்த கடவுள் தான் பங்காரம்மாக்குள்ள இருக்குது. சோ அதனாலதான் பங்காரம்மாவை பூஜித்து அவங்க குருவா நம்ம அக்செப்ட் பண்ணி இந்த ஆன்மீகத்தை இப்படி கொண்டாந்துருக்கோம். இப்ப நாங்கெல்லாம் பங்காரம்மா கூட பழகி இருக்கோம். அவங்க கஷ்டப்பட்டதை நாங்க பார்த்திருக்கோம். அவங்க கோயில் சுத்தி வர்றதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்ததுனால எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு எங்களெல்லாம் திருத்தி கொண்டாந்தாங்க. நாங்க ஒன்னும் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப 100 பேர் வர்றவங்க எவ்வளவு நம்மள்ட்ட மனுஷனா இருக்கிறவங்க எல்லாருக்கும் குறை இருக்கும்ல. அவ்வளவு குறையும் அம்மா தீர்த்து எங்களை எல்லாம் ஒரு வழிப்படுத்தி நல்ல விதத்துல ஆன்மீகத்துல எங்களெல்லாம் பயிற்சி கொடுத்து கொண்டாந்ததுதான் இவ்வளவு பெரிய இயக்கம். இப்ப வேற இந்த 2 குழந்தைங்க மலேசியால இருக்காங்க. அம்மாவோட பவர்ஸ் எவ்வளவு தூரம் போகுது. அவங்க அப்பா அம்மா பிலீவ் பண்றாங்க. அம்மா எல்லாமே பிலீஃப்ல தான். இப்ப நீ பங்காரம்மா கும்பிட்டுட்டு ஓம் சக்தி பராசக்தி அம்மா தாயே உன்னை முழுமையா நம்புறேன், என் பரீட்சையில நான் பாஸ் பண்ணிடணும். ஆனா சும்மா கண்ணு மூடிட்டு பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு நான் கேட்கல. நான் படிப்பேன், நான் சின்சியரா படிப்பேன், நான் நல்ல முழுமையா என்னோட கான்சென்ட்ரேஷனை அதுல வச்சு படிப்பேன்னு நீ அம்மாட்ட வேண்டிக்கணும். அம்மா நிறைவேற்றும், உன் கூடயே இருக்கும். ஹார்ட் ஒர்க் உங்ககிட்ட இருந்து வரும், அருள் அம்மாட்ட இருந்து வரும். இதுதான் ஆன்மீக கனெக்ஷன். புரியுதா? நம்ம மனசு சுத்தமா இருந்து நம்ம நல்லதை கேட்டோம்னா கடவுள் நம்மளுக்கு அதுக்கு பதில் சொல்லும். நம்மளுக்கு அது ஏன் அந்த நம்ம கோல் போய் ரீச் பண்றதுக்கு கடவுளை உதவி பண்ணும். சோ அம்மா ஒரு குருவா இருந்தாங்க. கடவுளோட பவர் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி நம்ம அணுவிக்கலாம ஒழிய நம்ம டச் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது குரு அவங்க மூலியமா அந்த அவ்வளவு பெரிய பவர் உள்ளுக்கு அடியில இருக்கிற அடங்கி பங்காரம்மாவா அவங்கள வெளிப்படுத்தி அது மூலியமா நம்மளுக்கு நிறைய பாடங்களை நடத்தி இவ்வளவு தூரத்துக்கு இந்த இயக்கத்தை கொண்டாந்துருக்காங்க. கேக்குதா நான் பேசினது? கேட்டுச்சா? கேட்டுச்சுமா. அப்படி இருக்கிறபோது சின்ன பிள்ளைல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டாந்தாங்க. ஒவ்வொரு கட்டமா ஆன்மீகங்கிறது இட்ஸ் அ கனெக்ஷன் வித் காட். இட்ஸ் யோர் சோல். உன்னோட ஆத்மா, உனக்குள்ளார ஒரு ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மா எப்படி கான்வர்சேஷன்ல கூட வச்சிருக்கலாம். நம்ம மந்திரம் படிக்கிறோம், அப்புறம் நம்மள கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமா, சொல்ற பேச்சு கேட்கிறோமா, அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்கிறோமா, எல்லாம் அது ஒரு மேல ஒரு சக்தி இருந்துட்டு கவனிக்கிறது தான் நம்ம பங்காரம்மா. சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அம்மாவை கும்பிடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா நடந்துக்கிறீங்களோ அம்மா உங்க கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மா உங்களை கைவிட மாட்டாங்க, உங்களுக்கு துணையா நிற்பாங்க. அதுவும் அம்மாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். குழந்தைங்களே, அடுத்த கொஸ்டின் யார் கேட்க போறீங்க? நல்லா விளங்கியதுமா. ஆன்மீகனா என்னது, அது எதுக்கு தேவை நினைக்கிறீங்கம்மா? ஆன்மீகம்னா நம்ம ஒழுக்கத்தோட ஒழுங்கா வாழ்றதுக்கு தான் நம்மளுக்கு ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. இது நம்மளே திருத்திக்கிட்டு நல்லது கெட்டது நம்மளுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு குரு வேணும். அது நம்ம ஆன்மீகம்னா ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் a way of living, the right way to live, the right way to do things. And அது ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் நம்ம கடவுளோட கனெக்ட் ஆனாதான் நம்ம நல்ல விதத்துல வாழ முடியும். அதுதான் ஆன்மீகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ ஆன்மீகம் எதுக்கு நம்மளுக்கு அவசியம்னாக்க நம்ம கெடுதியில நம்ம தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு, நம்மளே நம்ம திருத்திக்கிறதுக்கு, நம்மளே நம்ம ஒழுங்கா தாய் தப்பன்ட்டு நடந்துக்கிறதுக்கு, ஸ்கூல்ல நல்லா படிக்கிறதுக்கு, வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு ஆன்மீகம் அவசியம். ஆன்மீகம்னா கடவுளை நினைக்கிறது, கடவுளை அணுகிறது, கடவுள்கிட்ட ஒரு சாமி கும்பிட்டு நம்மளுக்கு அறிவு கொடுக்க வேண்டியது கடவுளோட டியூட்டி. சோ நம்ம நம்ம டியூட்டியை நல்லா செய்யறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கான்டாக்ட், நம்மளுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வேணும்னாக்கா அதுதான் ஆன்மீகம். நம்மளை திருத்தி நல்ல வழியில வாழ வைக்கிறது தான் ஆன்மீகம். ரொம்ப சிறப்பா விளக்கி சொன்னீங்கம்மா.
பிரார்த்தனை செய்வதால எல்லா விருப்பங்களும் நிறைவேறுமாமா? விளக்க முடியுமாமா? பிரார்த்தனை செய்யறதுனால இப்ப அம்மா எப்போதும் பங்காரம்மா எப்போதும் சொல்லுவாங்க, நம்ம பிரார்த்தனை பண்றோம், ஆனா அந்த பிரார்த்தனை நியாயமானதா, அந்த நேரத்துக்கு அது அம்மாவால அருள் பாலிச்சு நமக்கு கொடுக்க முடியுமாங்கிறது அம்மா கையில இருக்கு. ஏன்னா சில நேரம் நம்ம ஆன்மா இப்ப நீ படிக்காமே இருந்துகிட்டு பாஸ் பண்ணணும்னு போய் கேட்டா அம்மா உன்னை பாஸ் பண்ண வைக்குமா? வைக்காது. ஆனா நீ கஷ்டப்பட்டு படிச்சனாக்க அதோட சேர்த்து அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணா உனக்கு கிடைக்கும். ரைட் இல்லையா? அதே மாதிரி சில பிரார்த்தனைகள் கொஞ்சம் கால தாமதமா தான் நடக்கும். ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாது, அதனால என்ன நடக்கும் நடக்க கூடாதுன்னு நம்மளுக்கு நம்மளை மீறி நம்மளுக்கு அப்பாற்பட்டு அம்மாவுக்கு தான் புரியும். சில பிரார்த்தனைகள்லாம் உடனே நடக்காது, ஸ்லோவா தான் நடக்கும், மெதுவா தான் நடக்கும். ஏன்னா நம்ம நம்ம எண்ணத்தை சுமந்துட்டு வந்தோம், நம்ம எவ்வளவு பாவத்தை கொண்டாந்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால நம்ம முற்பிறவில செஞ்சது எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். சோ அதெல்லாம் கழிச்சிட்டு தான் அம்மா அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கும். அது நம்மளுக்கு பொறுமை வேணும். அம்மாட்ட ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பத்திரமா பாத்துக்கோங்க. நல்ல கேள்வி கேட்ட தம்பி. அடுத்தது கேளுங்க, சொல்றேன். என்ன வேணாலும் கேளுங்க, அம்மாவை பத்தி நான் சொல்றேன். ஓம் சக்தி. சக்தி தெளிவா ரொம்ப அழகா சொன்னீங்க சக்தி. நம்ம பங்காரம்மா இவ்வளவு பெரிய ஆன்மீகத்தை நிறுவினாங்க, அதை எப்படி சொல்றீங்களா சக்தி கொஞ்சம்? ஆமா, அம்மா ஆதிபராசக்தி பங்காரம்மாவை ஆட்கொண்டு 2 விஷயம் பண்ணாங்க. ஒண்ணு அருள்வாக்கு சொன்னாங்க. அருள்வாக்கு சொன்னாங்க, நிறைய சித்து பண்ணாங்க. ஏன்னா தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அம்மா ஏன்னா ஆதிபராசக்தி தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. இப்ப நம்ம நம்ப மாட்டோம்ல. எங்க பங்காரம்மாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு நம்ம எப்படி நம்புவோம்? அவங்க ஏதாச்சும் காமிச்சாங்கன்னா தானே நம்புவோம். நான் காமிக்கிறபடி நடந்துக்குனா தானே நம்புவோம். சோ அதுக்காக அம்மா என்ன செஞ்சாங்கன்னாக்க பங்காரம்மாவை பயன்படுத்தி அவங்க ஆன்மாக்குள்ளார போய் உறைஞ்சி இருந்துகிட்டு அருள்வாக்குன்னு ஒண்ணு நடத்துனாங்க. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க குழந்தைங்களா இருக்கிறீங்க, நீங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அம்மா பங்காரம்மா நிலையில அந்த ஆதிபராசக்தி இறங்கின உடனே வேப்பிலையை கையில எடுத்துக்கிட்டு நமங்க மின்னும் புவிக்கெல்லாம் வாசிச்ச பிறகு அம்மன் கம்ப்ளீட்டா பங்காரம்மாக்குள்ள இறங்கி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அப்படியே ஒரு வளம் ஒரு சுத்து கருவறைக்கு போய் அங்க ஒரு தீவாரெல்லாம் காமிச்ச பிறகு அருள் கொடுத்தது புத்து மண்டபத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்துட்டு நாங்க நாங்கெல்லாம் அவங்கவுங்க யார் பேர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வாசிச்சு போவோம். அம்மா ரொம்ப அழகா அருள்வாக்கு சொல்லுவாங்க. அருள்வாக்குனா நடந்து முடிஞ்சது, நடக்க போறது, இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே அம்மா சொல்லுவாங்க. உங்களை பார்க்காம, உங்களை கண்ணு திறந்து பார்க்காம வைக்காம அந்த அருள்வாக்குன்னு ஒண்ணு நடத்துறாங்க. அப்படி அந்த அருள்வாக்கு நடத்திட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு அவங்களுக்கு அவங்களோட கொஸ்டின்ஸ், அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் தீர்ற மாதிரி அம்மா நிறைய தீர்வு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நிறைய பேரு அருள்வாக்கு கேட்கறதுக்காக ஜனங்கள் குமிய ஆரம்பிச்சாங்க. எங்கெங்கயோ இருந்து ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேல்மருவத்தூருக்கு போனா பங்கார அடிகளார் அருள்வாக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் ஒரு சின்ன சின்ன கட்டணம் நாங்க வசூல் பண்ணாங்க கோயில்ல. அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருந்து தான் காலேஜ், எல்லா காலேஜ், ஆஸ்பத்திரி, ஸ்கூல் எல்லாமே உருவானது அருள்வாக்குனாலதான். அம்மா பங்காரம்மா வேர்வை சிந்தி தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பங்காரம்மா அந்த டிவைன் பவர், அந்த ஆதிபராசக்தியோட எனர்ஜியை உள்ளுக்கு ரிசீவ் பண்ற போது அது பெரிய விஷயம். அந்த உடம்பு அவளை எடுத்துக்காது, அவ்வளவையும் அவங்க ரிசீவ் பண்ணி அந்த எனர்ஜி மூலியமா தான் பேசினாங்க. அவங்க அந்த எனர்ஜி மூலியமா, அந்த மீடியம் மூலியமா தான் நம்மளுக்கு அருள்வாக்கு சொல்லி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்து நாங்க எல்லாருமே வி காட் கனெக்டட் டு அம்மா. அம்மா சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்க,
அது செய்யுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு ஒவ்வொரு கட்டமா சொல்லி சொல்லி கொடுத்து எங்க கஷ்டத்தெல்லாம் வாங்கிக்கினாங்க. எங்களுக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்தாங்க. எங்களை அப்படியே குழந்தைய எப்படி தூக்கி அரவணைச்சு கொண்டு போவோம் அந்த மாதிரி எங்களெல்லாம் எங்க கஷ்டத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க கூடயே நடந்து எங்களை இன்னைக்கு வாழ வச்சது அந்த பங்காரம்மா தான். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு அருள்வாக்கிலும் கிடைக்கிற பணத்தை சிறுக சிறுக சேர்த்து சேர்த்து வச்சிருந்த அம்மா அவ்வளவு பெரிய நிறுவனத்தை, அந்த பெரிய யூனிவர்சிட்டி இன்னைக்கு வந்திருக்குது. எல்லா காலேஜும் வச்சிருக்கோம். ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல் தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ், பார்மசி காலேஜ், அது இதுன்னு இப்ப எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் வந்ததே அம்மா அந்த ஆதிபராசக்தியோட எனர்ஜி போய் பங்காரம்மாக்குள்ள இருந்து அந்த அருள்வாக்கு சொல்லி அருள்வாக்கு மூலியமா வந்த வருமானத்தை வச்சுதான் அவ்வளவும் வந்தது. அதனாலதான் இவ்வளவு பெரிய இயக்கம் உண்டானது. அவ்வளவு சுத்தி பார்த்தா இவ்வளவு பிரமிப்பா இருக்குது. ஒரு டவுன்ஷிப்பே வந்துருச்சுல. அந்த காலத்துல மேல்மருவத்தூர் ஒரு சின்ன வில்லேஜ் தானே, இன்னைக்கு பெரிய டவுன் மாதிரி ஆயிடுச்சுல. எல்லாமே கிடைக்கும், எல்லா காலேஜும் எல்லா யூனிவர்சிட்டியும் வந்துருச்சுல. அதுதான் இந்த பங்காரம்மா நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்கு சொத்து. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சக்தி. ரொம்ப அருமையா சொன்னீங்க சக்தி. நன்றி சக்தி. நன்றிமா. அடுத்தது கேளுங்க. யார் கேட்க போறீங்க? நம்ம பங்காரம்மா எப்பவுமே சூப்பர். அவங்க தெய்வமாக இருந்து உருவாக்கிய இந்த நிறுவனங்கள்லாம் நம்ம உலகம் எல்லாம் பரப்ப வேண்டும் சக்தி. அது நம்ம அம்மா அருள்வாக்குகளையும் அற்புதங்களையும் செய்வாங்க. அது ஏன் அவங்க சொல்லுவாங்க செய்வாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதான் நான் சொன்னேனே. இப்ப நம்ம கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு நம்ம ஹியூமன் பீன் நம்ம இங்க உலகத்துக்கு வந்த பிறகு நம்ம எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஒவ்வொருத்தர் பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க, இல்ல சீக்குல கஷ்டப்படுவாங்க, உடம்பு சரியில்லாம போகும். ஒவ்வொரு குடும்பத்துல குழந்தைங்க கல்யாணம் ஆகாம இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துல குழந்தைங்க பிறக்காது. சோ பல்வேறு விதத்துல ஒரு மனிதன் கஷ்டப்படுற போது அவனுக்குன்னு யாருக்கிட்ட போய் முறையிடுவான்? ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கிட்ட போவான், ஒரு கோயிலுக்கு போவான், அங்க போய் சாமி கிட்ட வேண்டிக்குவான், எனக்கு இது கொடு அதை கொடு, என்னால இந்த கஷ்டம் தாங்க முடியலன்னு அவங்க விட்டுட்டு வந்துருவான். ஆனா நம்மளுக்கு ஒரு பெரிய குடுப்பின் என்ன கிடைச்சிச்சுன்னா பங்காரம்மா இருந்தாங்க. பங்காரம்மாட்ட நம்ம போய் சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு நடக்கிறத போய் நம்ம மனம் உருகி அங்க போய் வேண்டிக்கணும்னாக்கா பங்காரம்மா அது செவி சாட்சி கேட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தது. அந்த தீர்வுக்கு வரும்போதுதான் இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா நான் போய் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், நான் அந்த கோயிலுக்கு போனேன், எங்க பங்காரம்மா இருக்கிறாங்க, எனக்கு இந்த கியூர் கிடைச்சிச்சு, எனக்கு நான் இதை வேண்டிட்டு போனேன், எனக்கு நிறைவேச்சுன்னு நான் போய் இன்னொருத்தவங்கிட்ட சொன்னேன்னாக்கா அவங்க அடுத்தாப்புல வருவாங்க. அப்படித்தான் ஜனங்க வர 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 ஆரம்பிச்சு அந்த இயக்கம் பெருசானது. அப்புறம் அம்மாவை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஓ பங்காரம்மாட்ட அருள் இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு ஜனங்க நம்பிக்கைய நம்ப ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த இயக்கம் பெருசா ஆரம்பிச்சு நம்ம இவ்வளவு பெரிய இயக்கமா ஆனோம். அப்புறம் தான் அம்மா இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்க, மன்றம் இருக்குல்ல, மன்றத்துக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க. எங்க இருக்குது அம்மா? மேல்மருவத்தூர்ல இருக்குது கோயில், மேல்மருவத்தூர்ல இருக்கு சக்தி வீடம். ஆனாலும் நம்மளுக்கு மலேசியா, சிங்கப்பூரு, அமெரிக்கான்னு எங்க பார்த்தாலும் மன்றங்கள் இருக்குல்ல, அவ்வளவு தூரத்துக்கு. ஏன்னா பங்காரம்மா ஒண்ணுதான் சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன் நம்மளோடது. தொண்டு செய்யறதுல அடிமட்டத்துல உள்ளவங்களுக்கு தொண்டு செஞ்சு ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு ரீச் அவுட் பண்றது நம்ம பங்காரம்மா தான். அதுக்குதான் அந்த மன்றம் எல்லாமே. ஏன்னா சர்வீஸ் தான் பண்ணணும். என்னைக்குமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா, நம்ம அடுத்த வீட்டுல உள்ளவங்க நல்லா இருக்காங்க. அம்மா எங்களுக்கு எடுத்த பாடம் இதெல்லாம். நாங்க அம்மாட்ட போறோம்போது அம்மா சொல்லும், நீ மட்டும் சாப்பிட்டேன்னு பாக்காத, உனக்கு பக்கத்துல இருக்கிறவன் அடுத்த வீட்டுல இருக்கிறவன் சாப்பிட்டானா, அடுத்த வீட்டுல இருக்கிறவன் நல்லா இருக்கான்னு நினைச்சேன்னா தான் உடம்பு நல்லா இருக்கும்.
அப்பதான் நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு சகோதரர் மாதிரி பாசத்தை காட்டி பழகணும். நம்ம நல்லா இருந்தா போதும், அவன் எப்படியோ போறான்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஒன்னா சேர்த்து செவாடை கட்ட வச்சு, நம்மளுக்கு இந்த ரெட்டு துணியை கொடுத்து செவாடை கட்டி, நீ பெரியவன்ல நான் சின்னவன்ல எல்லாரும் ஒண்ணுதான் கொண்டாந்து நம்ம பங்காரம்மா. அருமையா சொன்னீங்கம்மா. ஒரே குரு ஒரே தெய்வம் என்றால் அது பங்காரம்மா மட்டும்தான் நல்லா புரிஞ்சிச்சு. பங்காரம்மாக்கு குழந்தைங்கன்னா எந்த அளவுக்கு பிடிக்குமா? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே. முதல்ல அம்மா இயக்கத்தை தொடங்கினதே இந்த ஸ்கூல் தான், அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒண்ணு. ரெண்டாவது வந்து குழந்தைங்க என்ன எப்படி பிடிக்கும்னா, தானே வந்து குழந்தை மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு மென்மையான இதையும் நம்ம பங்காரம்மாவுக்கு. சோ எப்போதுமே குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க தெரியுமா, ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. அது நம்ம பங்காரம்மாவோட பெரிய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஸ்ரீதேவி அம்மா, அவங்க அந்த சக்தி வந்து அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்கூல்லாம் இருக்குது. அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள சில்ட்ரனுக்கு வந்து எவ்வளவு இறக்கப்பட்டுச்சுன்னா அம்மா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் எல்லாம் வந்து உண்டாக்கி இருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து ரொம்ப நல்லா அழகா நடத்தி போறாங்க. அது ஊனமுற்ற குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் அரவணைச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் ஒரே இடத்துல கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தோட நல்ல வழியில அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து நடத்திட்டு வராங்க. சோ அம்மா வந்து என்னைக்குமே பங்காரம்மாவுக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம் தான். நாங்க பெரியவங்க கேட்கறத விட குழந்தைங்க கேட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து உங்களோட பிரார்த்தனை எல்லாம் அம்மா ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னாக்க குழந்தைங்கள்ட்ட தான் அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். நீங்க வந்து கெடுதிய நினைக்க மாட்டீங்க பாத்தீங்களா, அவன் கெட்டு போகணும் இவன் கெட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டீங்க. உங்களோட தூய்மையான அன்பை வந்து பங்காரம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க, நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க. அதனாலதான் பங்காரம்மாவுக்கு அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அப்புறம் அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் ஸ்கூலு இதெல்லாம் ஆரம்பிச்சது குழந்தைங்களை வந்து அரவணைக்கணும், குழந்தைங்கள அவங்க அவங்க இறக்கப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் அம்மா லவ்ஸ் சில்ட்ரன். That shows. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. பங்காரம்மாவுக்கு பிடித்த மாதிரி வாழ்வோம். பங்காரம்மாவிடம் உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத அனுபவத்தை பகிர முடியுமாமா? அது அப்படி பார்க்க போனாக்க எக்கச்சக்கமா இருக்குது. எனக்கு வந்து நாங்க எங்க நான் இது சொல்றேன், எங்க மன்றத்துல வந்து நான் அண்ணனார் மன்றத்து ஈடுபட்டு இருக்கிறவங்க சென்னையில. அப்ப நாங்க வந்து கருவறை பணிக்கு போனோம். கருவறை பணிக்கு நாங்க முதல் நாள் நைட்டே போயிருந்தோம் இல்லையா. அப்பெல்லாம் போய் நாங்க உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தோம். நாங்க எல்லாம் கருவறைக்கு எங்க உட்கார்ந்து இருந்தோம்னா நேர கருவறைக்கு பின்னால உட்கார்ந்துருந்தோம். அப்போ மணல் தான், அப்பெல்லாம் வந்து தரையெல்லாம் இல்லை, வெறும் மணல் இருந்தது. அப்புறம் கட்டடம் எல்லாம் ரொம்ப இருக்காது. நம்மளுக்கு வந்து கருவறை உள்ளது, அப்புறம் புத்து மண்டபம் இருக்கும், அப்புறம் அம்மாவோட அருள் கூடம் இருக்கும், அப்புறம் பின்னால வந்து இந்த பாத்ரூம் எல்லாம் இருக்கும். அப்புறம் ரொம்ப தூரத்துல வந்து இந்த தொண்டுக்கு வரவங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கும் தங்கறதுக்கு. இவ்வளவுதான் இருக்கும். எங்க பார்த்தாலும் கொஞ்சம் மணலா இருக்கும் எங்க பார்த்தா. சோ நாங்க நைட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அப்பதான் பஸ் ஏறி நாங்க சென்னையில இருந்து மருவத்தூருக்கு வந்திருக்கோம் தொண்டு செய்யறதுக்கு, மறுநாள் கருவறை பணின்னு. உட்கார்ந்து இருக்கிற போது நாங்க எல்லாம் வட்டமா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, நம்ம கருவறைக்கு வெளியே அம்மா சுத்துவாங்க. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்க, இந்த குழந்தை பிறக்காதவங்களுக்கு வேண்டுதல் மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்துட்டு அதுல ஒரு கல்லை வச்சு அதை கட்டி அந்த 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 மரத்து மேல கட்டிடுவாங்க. அது ஒரு வேண்டுதலா பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க, எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை கொடுங்க. அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க அத்தனை பேரும் அந்த ஆலயத்துக்கு வரும்போது அதுல கட்டுவாங்க. நாங்க என்ன செஞ்சோம்னா, நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பார்த்தோம், அப்பெல்லாம் ரொம்ப வெளிச்சம் இருக்காது, ஒரு பெரிய வெளிச்சம் தான் இருக்கும் அந்த பின்னால அந்த அம்மாவோட அருள் கூடத்துக்கிட்ட. அங்க இருந்து பாக்குறோம், அந்த மரத்துல ஒரு குழந்தை வந்து தொட்டில விளையாடுற மாதிரி நாங்க பார்த்தோம். ஒரு தூரத்துல இருந்து பார்த்தோம், ஒரு தூரத்துல இருந்து பார்க்கோம், அந்த
தொட்டில் ஆடுது, ஒரு குழந்தை காலு கையை வெட்டிக்கிட்டு விளையாடுற மாதிரி. என்னடா இது, அந்த மரத்துல இவ்வளவு பெரிய குழந்தை மாதிரி எல்லாம் காணுது அப்படின்னு நாங்க ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டோம். பயந்துட்டு கிட்ட போனோம்னா எல்லாரும் உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா அங்க வெளிச்சமா இருக்கு, ஒரு குழந்தை தொட்டில ஆடுற மாதிரி இருக்குன்னு நாங்க பாத்துட்டு இருக்கிற போது அப்படியே அது பெருசாகி ஒரு குழந்தை மாதிரி ஒரு உருவத்துல அப்படி இப்படியுமா நம்ம தொட்டில எப்படி ஆட்டி விடுமோ அந்த மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சின்ன சின்னமா ஆகி சுருங்கி அப்புறம் ஒண்ணும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்க போய் பார்த்தோம், அது சும்மா ஒரு துணியில ஒரு கல்லுதான். ஆனா எங்களுக்கு அது காட்சி கொடுத்துச்சு அம்மா. அது ஒரு அற்புதம் தான். அதே மாதிரி கேக்குறீங்களா? இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சக்தி. இன்னொன்னு நாங்க ஒரு வாட்டி அம்மாட்ட நாங்க மன்றத்து மூலியமா தான் தொண்டுக்கு போயிட்டு வரும்போது அம்மாவிட்ட ஏதோ ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பங்காரம்மாட்ட உள்ளுக்கு போயிருந்தோம். பங்காரம்மா சொன்னாங்க, அங்க போய் பாருங்க, புத்து மண்டபத்துல இருந்து பின்னால ஏதோ வெளியாகுது, போய் பாருங்க பாருங்கன்னு எங்களை விரட்டுனாங்க. சரின்னு போனோம். ஓடி போய் பார்த்தாக்கா அந்த புத்து மண்டபத்துல இருந்த நாகம் வெளியே வந்தது. நாகம் வெளியே நாங்க எல்லாம் செவ்வாட தொண்டர்கள் எல்லாம் போய் அந்த நாகத்தை வெளிப்படுத்தி அம்மா காமிச்சாங்க. புத்து மண்டபத்துல இருக்கிற நாகம் வெளியே சின்ன நாகமா தான் இருந்தது. அது அப்படியே தலையை விரிச்சிட்டு அப்படி இருந்தது. நாங்க எல்லாம் தீவாரனை காமிச்சு கும்பிட்டு வணங்கிக்கணும். அது ஒரு சித்து பண்ணுது அம்மா. ஒரு நாள் நான் அப்பெல்லாம் பங்காரம்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அருள் கூடம்னு சொல்லுவோம். பங்காரம்மா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கிற இடத்தான் நாங்க அருள் கூடம்னு சொல்லுவோம். அப்ப நான் போயிருந்த போது எனக்கு பர்சனலா நடந்தது. அந்த பக்கமா நான் போயிருந்த போது அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நாங்க பாஸ் பண்ணிட்டு போயிரும்போது பார்த்தாக்கா அம்மா முழிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அம்மா கூப்பிட்டாங்க, இங்க வான்னாங்க. சரின்னு நான் போனோன்னா அம்மா கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு வெடுவெடுன்னு ஆடிடுச்சு. போய் அம்மா உனக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க. எனக்கு வாய் அடைச்சு போச்சு, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. பேசாம நின்றுட்டு இருக்கேன். கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன், கேளு என்ன தரேன்னு சொன்னா ஒண்ணுமே பேச தெரியல. பேசாம வாயே அடைச்சு போச்சு, பல்லெல்லாம் கட்டி போச்சு. பேசாம இருந்தேன். அப்ப அம்மா குங்குமம் வரவழைச்சு கையை காமிக்க சொன்னாங்க. கையை காமிச்சு அம்மா குங்குமம், பங்காரம்மா குங்குமம் வரவழைச்சு எனக்கு குங்குமம் கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பொற்காலம். இந்த மாதிரி எல்லாம் நாங்க அம்மாட்ட நெருங்க முடியும், அம்மா கூட உறவாட முடியும், அம்மா கூட பயணிக்கிறதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பொக்கிஷமா நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம். இந்த நேரின நிகழ்ச்சியில அம்மாவை பத்தியும் அவங்களோட ஆன்மீகத்தை பத்தியும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சக்தி. எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருந்து. நீங்க ரொம்ப விளக்கி சொல்றதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சக்தி. ரொம்ப சந்தோஷமா. நீங்க எல்லாம் அம்மாவை இப்ப அம்மா நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய இயக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. ஆலயம் பெரிய ஆலயம் ஆயிடுச்சு. நம்ம சக்தி பீடம், அப்புறம் இப்ப நம்ம மேல்மருவத்தூர்ல இருக்கிற சித்தர் பீடம், அப்புறம் உலகம் பூராவும் இந்த சக்தி பீடங்கள் இருக்குல்ல. இப்ப இந்தியாவிலே நிறைய சக்தி பீடங்கள் வந்தாச்சு. இப்ப மலேசியால கூட நம்மளுக்கு ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சக்தி பீடம் தான் சொல்றது. சோ இந்த இயக்கம் எல்லாம் வந்ததுக்கு காரணமே நம்மள ஒரு நல்ல வழியில நம்மளை அழைத்தி நல்ல வழி காமிச்சு நம்ம நல்ல விதத்துல நம்ம மத்தவங்க கூட எல்லாம் நல்லா வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்படாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நம்ம அம்மாட்ட போய் சேரணுங்கிறதுதான் அம்மாவோட நோக்கம். சோ அப்படி இருக்கிற போது அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்மளும் கொஞ்சம் உணர்ந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்யணும், அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவை ஏமாத்தக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு நம்ம என்னைக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள வணங்கிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள்கள் நம்ம தாய் தப்பன் தான். அது நம்ம எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, சொல்லுங்க பாப்போம். அன்னையும் பிதாவும் தெரியுமா?
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அந்த மாதிரி நம்மளுக்கு கண் முன்னால தெரிகிற கடவுள் நம்மளுக்கு கடவுளே நம்மளுக்கு அப்பாவும் அம்மாவும் தான். சோ அம்மாவும் பங்கார அம்மாவும் அதுதான் சொல்லுவாங்க, எப்போதுமே உங்க தாய் தப்பனை வணங்கிக்கங்க, உங்க தாய் தப்பன் சொல்ற பேச்சு கேட்டுக்கங்க, உங்களுக்கு நல்லதுக்காக தானே உங்க அப்பா அம்மா எல்லாம் பாடுபடுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் பாடுபடுற தெய்வம் பங்காரம்மா. பங்காரம்மா கூட எல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். நிறைய வாய் பேசாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேச்சு கொடுத்திருக்காங்க அம்மா. அப்புறம் கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் பார்வை கொடுத்திருக்காங்க. ரொம்ப சீக்கா கடந்து கடைசி கட்டத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் உயிர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் ஒரு இதுல. அதெல்லாம் நிறைய சித்துகள் அம்மா பண்ணியிருக்காங்க. நிறைய அருள்வாக்குகள், இந்த அருள்வாக்கு, இந்த சித்து இதெல்லாம் செஞ்சுதான் அம்மாவோட பவரை அம்மா இந்த பூமிக்கு கொண்டாந்து பிறருக்கு காமிச்சு இவ்வளவு பெரிய இயக்கத்தை உண்டாக்குனது. நாங்கெல்லாம் அம்மா கூடயே பயணிச்சு அம்மா கூடயே இருந்து பல அனுபவங்களோட நாங்க இது தேர்ச்சி அடைஞ்சு இந்த ஆன்மீகத்தை வளர்த்தோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கிட்டு தான் அம்மா போயிருக்காங்க. அந்த அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம இந்த குழந்தைங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்மளோட முக்கியமான வேலை. இந்த குழந்தைங்கள்ட்ட போய் அம்மாவோட டீச்சிங்ஸ், அம்மா சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் வைக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் அம்மாவோட பிலாசபிஸ் எல்லாம் அவங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி நம்ம குழந்தைங்கள்ட்ட போய் சேர்த்து அதுங்க மனசுல பதிஞ்சிருச்சுன்னா இந்த ஆன்மீகம் இன்னும் தொடரும். அதுதான் என்னோட பெரிய வேண்டுதல். எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஓம் சக்தி அம்மா, பராசக்தி அம்மா, அந்த பங்கார அம்மா உங்களை நல்லா வச்சு. நன்றி சக்தி. சக்திகளே, அடுத்த முறை மற்றொரு நேரலையில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசலாம். பங்காரம்மா புகழ் பெறவ இந்த காணொலியை பிறருக்கும் பகிர்ந்து அன்னையின் அருள் பெறுவோம் சக்திகளே. மறக்காம பங்காரம்மா கிட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சக்தி.